26/5/2025 எழுப்புதல் தாமதிப்பதற்கான காரணங்களில் ஒன்றை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம். ஆதிகால திருச்சபை கர்த்தருடைய மகிமையை பார்த்தது ஏன் தெரியுமா? ஆராதனை துவங்குகிற நேரம் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். ஆராதனை முடிக்கிற நேரம் ஆவியானவர் நான் நடத்தினேன். ஆவியானவர் ஆராதனை நடத்தினால் எழுப்புதல் இருக்கும், சபையில் மாற்றம் வரும். குறிப்பிட்ட நேரங்களில் ஆராதனையை முடிக்க முடியவில்லை என்றால் ஆவியானவர் அந்த ஆராதனை இன்னும் கொஞ்ச நேரம் நடத்தினால் போக முடிந்தவர்கள் போகலாம், இருக்க விருப்பமுள்ளவர்கள் இருக்கலாம் என்று அறிவிப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் ஆதிகால திருச்சபை போல சபை எழுப்புதலை காண முடியும். ஊழியத்தின் எல்லைகள் விரிவாகும், வரங்கள் கனிகள் பெருகிக் கொண்டே இருக்கும், ஊழியங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இருக்காது, கூச்சல் குழப்பம் இருக்காது. பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக காத்திருங்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவுதான் உங்களை பூரணத்துக்குள் கொண்டு போகும். சில நேரம் ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளாக போகும்போது நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி ஆராதனை நிறுத்தி விடுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவரை மட்டுப்படுத்துகிறார்கள். ஆவியை அவித்து போட்ட சபைகளைத்தான் இன்று பார்க்க முடிகிறது. ஜனங்களுக்காக நேரத்தை தடை பண்ணுகிறீர்கள், ஜனங்களை திருப்திப்படுத்த அல்ல ஊழியர்கள். ஞாயிறு முழுவதும் எனக்காக காத்திருங்கள், அந்த நாள் முழுவதும் எனக்கென்று ஒப்புக்கொடுங்கள். சபையிலே பெரிய மாற்றம் உண்டாகும். எல்லா நாட்களும் தாமதமாகத்தான் ஆராதனை முடியும் என்பது அல்ல, சரியான நேரத்திலும் ஆராதனை முடியும். ஆவியானவர் ஆராதனையை தாமதமாக முடித்தால் ஜனங்கள் சொல்வார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனை இருக்கலாமே என்று. மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் ஆராதனையில் காத்திருக்கிற நபர்களை பயன்படுத்துவேன். நேரம் காலம் பார்க்காமல் இருக்கிறவர்களை பிரித்தெடுத்து கூட்டம் நடத்துங்கள். கூடுகைகள் ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்களை எழுப்புதலில் பயன்படுத்துவேன். ஆவியானவர் நீங்கள் எப்ப எங்களை அனுப்புகிறீர்களோ அப்பொழுது நான் இங்கிருந்து போகிறேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளை நான் பயன்படுத்துவேன். சபைகளில் வியாதிக்கு குறைவே இல்லை. எப்பொழுது முடியும் என்று நேரத்தை பார்க்கிறதால் தான் வியாதி சரீரத்தில் தலைதூக்கி கொண்டிருக்கிறது. நேரத்தை பார்க்காதவர்களிடம் வியாதி இருக்காது. அந்த சபையில் அற்புத அடையாளம் நடக்கும். சுயபலத்தினால் ஆராதனை நடத்தினீர்கள் என்றால் சலசலப்பு வரும். சிலர் ஆவியானோர் பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆவியானோர் பெயரை சொல்லி தங்களை நடத்தி கொள்ளுகிற ஊழியர்களும் உண்டு. சுய லாபத்திற்காக ஆவியானோர் பெயரை பயன்படுத்துகிறார்கள். அங்கே கூச்சலும் குழப்பமும் உண்டாகும்.